ஹலோ guys, வெல்கம் டு சேதுஸ் கேமிங். இப்போ பார்க்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ, நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் மாதிரியே என்கிட்டே நம்ம ஏதாவது பேசுவோம், நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இடையே சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சேனல்னால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் மாதிரி வந்துட்டிங்கன்னா, கொஞ்சம் நிறைய வந்துட்டிங்கன்னா நாங்கள் நிறைய சேலஞ்ச் போடுவோம். கிவ்அவே சேலஞ்சு 1 vs 1 எல்லாம் நாங்கள் போடுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். இப்போ பார்த்து தான் நீங்கள் தான் பண்ணணும், உங்களையே உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 அவனுக்கு 1, நாங்கள் 2 எல்லாம் நாக் பண்ணிட்டோம். நான் ஒருத்தர் நாக் 2 பேர்ட்ட நாக் பண்ணிட்டேன். அது பாரு இன்னொருத்தர் நாக் பண்ணிட்டான். அதை பாரு, நான் ஹெட்ஷாட் எல்லாம் ஹெட்ஷாட் தான் இவன் போட்டான். ஸோ ஹெட்ஷாட் ஈஸி தாங்க. நல்லா ட்ராக் ஹெட்ஷாட் தெரிஞ்சாலே போதுங்க. நல்லா கிளாசிக் மேட்ச்சு, கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சு சூப்பராக ஆடலாங்க. ஜிஐடியில் அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே எடுத்திருக்கேன் நானே. அதான் கொஞ்சம் நல்ல கன்று ஏகே. இந்த சிப்பியார்லாம் MP5 எடுக்கலாம், SMG எடுக்கலாம். ஆனால் ஏகேனா கொஞ்சம் லாங் ரேஞ்சில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக இருக்கும். வேறு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிட்ட வந்தாலும் என்னென்னா டபுள் ஆஃப் டேமேஜ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் 42 போகும். இது சாதா ஷாட்டில் 31 42 போகும். ஹெட்ஷாட்டுக்கு வந்து 231 போகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது, நல்ல டேமேஜ் போகும். ஏன்னா கண்டெய்னராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த சைடில் ஓப்பனாக இருக்குது. பார்த்தீங்களா, சரி இப்போ ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. ஓப்பனாக இருக்கனால நம்ம வந்து இப்போ நேராக எனிமே அந்த இடத்துல போனால் டக்குன்னு சுட்டலாம். 42 டேமேஜ் எடுத்தாங்கன்னா போதும். 42 எடுத்து முடிச்சு நம்ம டீம்மேட்டே போட்டுருவான். 42ங்கிறது நல்ல டேமேஜாக இருந்த கண்ணுக்கு ஏகேக்கு. ஸோ இப்போ போகலாம். போடுறோம். நாங்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த ஒருத்தர் வந்தான். அதுங்க 42 போகுது. எவ்வளோ 2 ஷாட் 84 முடிஞ்சது. ஜோலி முடிஞ்சது. பையன் அவுட்டு. பாருங்கள் 42. ஐயோ அடிச்ச பட்டான். நான் தான் 3 கீழ் எடுத்து வச்சுருக்கேன். டிஃபீட்டா? இல்லை பாருங்கள், அங்கே இருந்துக்கலாம். நல்லா சொன்னாங்க. எங்கே இருந்துட்டு எங்கே இருந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஒரு ரீவைவ் பண்ணுவான். M1014 எந்த இடத்துல வந்து M1014 எடுத்திருக்கான்னு விவஸ்தை வேணாங்களா பாருங்கள். ஜோனுக்குள்ளே போய் சுட்டுக்கிட்டு இருக்கான். M1014 எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த ஏரியாவில் க்ளோஸ் காம்பேக்ட்னா தாங்க இந்த கன் கரெக்டு. இந்த கத்திலிஸ்டிவா மாதிரி இடத்துல தான் இந்த கன் கரெக்டு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே எவனாவது இருப்பான், டக்குன்னு நம்ம வீட்டில் எவனா பார்த்தா சுட்டலாம். நல்லா அடிக்கிறான் பையன். 126 அட்டிஸ் தான். ஹலோ இல்லை அவுட்டா? எங்கேப்பா சுடுற? எல்லாம் மிஸ் ஆகிட்டான். பரவாயில்ல. 1 இப்போ பார்த்தீங்கன்னா பொச்சினோக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா M4 வந்து புது ஸ்கின். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் விட்டானுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஒரு வெப்பன் ட்ரையல் வவுச்சர் லாகின் பண்ணால் கிடச்சது. சரி 24 hours தான், பர்மனெண்ட்டில் 24 hours. அதனால எப்படி ஸ்கின் ஒர்க் ஆகுது என்னன்னு டெஸ்ட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் M4A1. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஓடணும். ஃபஸ்ட் ஆளாக ஓடணும் நம்ம தான். வந்து நான் இன்னொரு ஸ்கின் இந்த ஸ்கின் தான் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் வித் ஐஸ். இந்த மாதிரி டேமேஜ் ஜாஸ்தி. இந்த ரேட் ஆஃப் பாருங்க எப்படி வேறுன்னு பாருங்க. அப்படி போட்டான். மெடிக்கிட் போடாமல் அப்பா எபிலிட்டியை போட்டான்டா. மற்றவன் மாதிரி வெள்ளையே. ஏது மற்றவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, எல்லாரும் மற்றவன் சில பேர் இருக்கானுங்க இந்த மாதிரி எபிலிட்டி. லைஃப் இல்லைன்னா கூட எது போனாலும் பரவாயில்லங்க. எபிலிட்டியை பொறுத்து மற்றவனுக்கு காப்பாற்றக்கூடாதுங்களா சில ஒரு எண்ணம், சில பேர்த்து எண்ணம் அந்த மாதிரி இருக்குன்னா யாருமே இல்லை. நிறைய சில பேர்த்துக்கு எனக்கு அப்படி ஆயிருக்கு. ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு. எபிலிட்டியே போடாமல் சுற்றுவானுங்க. ஸ்டார்டிங்கில் எபிலிட்டியை போட்டு பண்ணுவானுங்க, வேஸ்ட் பண்ணுவானுங்க. எந்த இடத்துல எபிலிட்டி போனோமோ அந்த இடத்துல போடணும். இந்த மாதிரி இந்த இடத்துல எபிலிட்டியை போட்டு இங்கே தேவையில்லாமல் ஒரு 8 செகண்ட் வேஸ்ட்டில் அந்த 8 செகண்டில் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணலாங்களா, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணணும். இவங்க இங்கேயே எபிலிட்டி போட்டனால இந்த இடத்துல இந்த இடத்துல எவ்வளோ ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கூல்டனுக்கு 40 or 50 செகண்ட் இன்னும் அளவுக்கு நினைக்கிறேன், சரியாக தெரில. பாருங்க அதுக்குள்ளே ஒரு 30 வாங்குகிறான்.
நாக்கை ஆனால் அவன் நாக் பண்ணிட்டான் அவ்வளோ இருக்கு. அதுதான் இப்பயே போகிறோம் ஓடுறோம். ஓடுனா நல்லாயிருக்கும், போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து. இதுதான் ஆளக்கான அப்போலாம் சுட்டுக்கிட்டே இருக்கான். ஒருத்தன நாக்கு ஆயிருக்கான், 2 பேர் நாக்கு போட்டான். அட்டி இவன் நாக்கு ஆயிட்டானா? இவன் பாருங்க இங்கேருந்து சுடுறேன்னு தெரியுது, சுட்டு இங்கேருந்து சுடுவானா உட்காந்து நாக் பண்ணவனா கொல்லணும். அதுவும் இந்த எல்லாரோட இதுவும் அதாங்க, நாக் பண்ணவனே அட்லீஸ்ட் நம்ம கில் எடுக்கணுங்கிறதான் அந்த நிறைய பேர்த்தோட இது. நாக் பண்ணவனையாவது அட்லீஸ்ட் நம்ம கில் எடுக்கணுங்கிறதா நிறைய பேர்த்துக்கு அதாங்க ஆசை. ஆனால் முடியாது, கஷ்டம். ஆனாலும் நாக் பண்ணவனையா அட்லீஸ்ட் போடணும் அந்த ஒரு இது. ஸோ இவன் பண்ணது கரெக்டு தான், நம்ம தப்புன்னு சொல்லிட்டு அவன் கில் எடுக்கலை. ஆனால் பாவம் நேரம் சரியில்லை அவனுக்கு, நான் போட்டேன். ஸோ நான் தான் MVP. கடைசி மேட்ச் கிளாக் டவரில் முடியுது. எங்களுக்கு தான் அட்வான்டேஜ், ஜோன் படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் அட்வான்டேஜ். இதே அந்த சைடு இருந்தால் நாங்கள் இங்கே ஓடி வரணும். ஏன்னா இங்கே இந்த பில்டிங்கில் தான் ஜோன் முடியும், நாங்கள் இருக்க பில்டிங்கில் தான் கரெக்டாக ஜோன் முடியும். ஸோ அவனுங்க அங்கேருந்து ஓடி வரணும், அதான் பிரச்சனை அவனுங்களுக்கு. அந்த சைடு இருக்கவனுங்களுக்கு அதான் பிரச்சனை. நல்லா இடத்துல நம்ம கரெக்டாக சுட்டுடலாம். இந்த சைடு கொஞ்சம் வருங்க, இந்த சைடு இந்த பில்டிங்கில் தான் ஜோன் முடியும். அவனுங்க ஓடி இங்கே வரணும். இங்கே வந்தோன்னா நம்ம இருக்கிறோம், இந்த வீட்டை சுற்றி நம்ம இருப்போம். எனிமி ஏதாவது கண்டிப்பாக நம்ம இருப்போம் அப்போ நம்ம இருக்கிறனால அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஜெயிச்சிடலாம், நினச்சா ஜெயிக்கலாம். பாருங்க நீங்கள் சுற்றி ஓடி வரணும். நீங்கள் அதுக்கும் இவனுங்க போட்டுருவானுங்க. எங்கள் டீம் நல்லா ஏறானுங்க, பரவாயில்ல. இன்னும் அவன் டீம் ஒருத்தன் நாக்காகி கிடக்கிற, எங்கள் டீம் ஃபுல்லாக இருக்கானுங்க. பாவம் அவன் டீம் பிரிஞ்சு போகிறாங்க, அதான் அவனோட இதே இல்லை, பிரிஞ்சு போகிறானுங்க. நாங்கள் பாருங்கள் அது சுற்றி சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு சேனல் வேறு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். என்னமோ நான் அதே மாதிரி டிப்ஸ் இதை சொன்ன கமெண்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you again, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.